வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வைலண்ட் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரைவல்ஸ் விளாட போகிறோம் கைஸ். அதுவும் நம்ம ஜேகே ப்ரோவோட விளாட்ற போகிறோம் கைஸ். இப்போ வந்து நம்ம ஜேகே ப்ரோ வந்து நம்ம கூட தான் கைஸ் இருக்கார். இப்போ பாருங்கள், நம்ம அரேனா மேப்பு தான் விளாட்றோம். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கசின் என்ன அடி வாங்கினாப்புலன்னு. இப்போ பாருங்கள், ஜேகே ப்ரோ ஓரமாக நின்றுருக்காங்க. நம்ம இங்கேருந்து ஒளிஞ்சு அடிக்கலாம் கைஸ். பார்க்குறாரான்னு ஐயோ குண்டு போட்டார் கைஸ். என்ன கைஸ் இப்படிலாம் பண்ணுறாரு? ஆனால் நம்மளுக்கு அடி விலைகள் கைஸ். அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. இங்கே பாருங்க கைஸ், நம்ம இங்கே வந்தது கூட தெரியாமல் திரும்பி நின்றுருக்காரு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் கைஸ் ஜெயிக்கிறோம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம தான் ஜெயிக்கிறோம். இப்போ பாருங்க கைஸ், நான் புதுசாக ஒரு வெப்பன் அன்லாக் பண்ணியிருப்பேன். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், அதுதான் அப்படி தான் நான் தான் கைஸ் இது பண்ணேன். நம்ம விளாண்டுருக்கும் போது நம்மளுக்கு 2-3 கீஸ் கிடச்சிருக்கும் கைஸ். அது நீங்கள் இப்போ பார்த்தவங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணோம், நம்மளே இது பண்ணிட்டோம் கைஸ். நம்ம புதுசாக பவ்வெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஜெய்க்ஷோர் ப்ரோ அவர் மேலேயே குண்டு போட்டு மேலே பறந்துட்டுருக்காரு. இப்போ கீழே வந்துட்டார் கைஸ், நம்ம நின்றுருக்கதை பார்த்துட்டு. இப்போ பாருங்க கைஸ், நம்ம பவ் எடுத்தது எனக்கு என்னமோ தப்பாக தோணுது கைஸ். இது ஏதோ 30 தான் டேமேஜ் கொடுக்குது. ஆனால் நம்ம ஜேகே ப்ரோக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் கைஸ். அங்கே பாருங்க, அங்கே ஓடுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ பாருங்க கைஸ், ஐயோ கண்ணாமூச்சி விளாட்றாரு கைஸ். இருங்க கைஸ், நம்ம யாருன்னு காமிக்கிறோம் கைஸ். என்ன கைஸ் சுட்டது காமிக்கவே இல்லை. காமிக்குது கைஸ். அப்பாடி 30 டேமேஜ் விழுந்திருக்கு கைஸ். இன்றைக்கி இப்படி அடித்தா அவர் ஜெயிச்சிருவார் போல் இருக்கே. என்ன கைஸ் ஸ்லைட்லாம் பண்ணுறாரு? இதை எப்போ கற்றுக்கிட்டாருன்னு தெரியலையே கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம முடிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான் கைஸ், நம்ம முடிஞ்சிட்டோம். சரி கைஸ், வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? என்ன கைஸ் நம்மளையே முடிச்சு விட்டார். இனிமேல் இந்த வாழ்க்கையிலேயே நான் இன்னும் பவ் யூஸ் பண்ணவே மாட்டேன் கைஸ். அதை வேறு நான் தெரியாமல் 15 கீ வேறு கொடுத்து வாங்கிட்டேன். பேசாமல் சேர்த்து வச்சு நம்ம இது ஸ்னைப்பராச்சும் வாங்கியிருந்துருக்கலாம். என்ன கைஸ் இது, குண்டு ஒழுங்காக போக மாட்டேங்குது. குண்டு போடலான்னா அங்கேயே தான் கைஸ் நின்று சாதிக்கிறாரு பாருங்கள். இதெல்லாம் என்ன கைஸ் பண்ணுறது? இவரெல்லாம் என்ன கைஸ் பண்ணுறது? ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் பண்ணிட்டாரு. நம்ம லீடு பிடிச்சிருந்தோம். ஐயோ கீழே வந்துட்டாரு கைஸ். இப்போ பாருங்கள், தம்பிக்கு ரைஃபிள் தான். ஐயோ, ஆனால் நம்மளுக்கு சரியான டேமேஜ் விழுந்துருச்சு கைஸ். எங்கே ஜேகே ப்ரோ காணோம். ஓடுறாரு கைஸ். நம்மளை துரத்துறாரா இல்லை ஓடுறாருன்னு தெரில கைஸ். நிற்கிறாரு கைஸ், நம்மளை பார்க்கல கைஸ், ஓடிட்டாரு கைஸ். ஐயோ என்ன ப்ரோ இப்படிலாம் பண்ணுறீங்க? சைடில் வரீங்க. ஐயோ நம்ம முடிச்சு விட்டாரு கைஸ். 2 for 1 வந்துருச்சு கைஸ். என்ன கைஸ் நம்ம காலை சுடுறாரு? எவ்வளோ கொழுப்புன்னு இப்படி பண்ணுவீங்க ப்ரோ? இருங்க ப்ரோ, உங்களுக்கு அடுத்த மேட்ச் பாருங்க ப்ரோ. இன்றைக்கி நம்ம தான் கைஸ் ஜெயிக்கிறோம். நம்ம கசின் கூட பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருப்போம். அதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஹெட்ஷாட் 97 டேமேஜ் கைஸ். இப்போ 100 சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? எப்படி கைஸ் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டோமா? எப்படி நம்ம தான் எப்போவுமே இந்த ஜேகேவா இல்லை சந்தோஷான்னு பார்க்கும்போது எப்போவுமே சந்தோஷ் தான் கைஸ் ஒரு கை முன்னாடி இருப்போம். நாங்கள் தான் எப்போவுமே நம்ம தான் 2-2 ஈக்குவல் பண்ணியாச்சு கைஸ். அடுத்த பாயிண்ட்டு நம்ம எடுக்கிறோம். வராரு கைஸ், நெத்தி போட்டில் அடிக்கிறோம். வந்து வேணே வாங்குறாரு கைஸ். அடி செத்துட்டாரு கைஸ். அவ்வளோதான் கைஸ். இனிமேல் நம்ம அடிக்கிற அடியில் ஜேகே ப்ரோ கதறணும். ஏன் ப்ரோ இப்படி என்னை அடிக்கிற? நான் அவங்க கூட பிவிபிக்கும் வரல ப்ரோ, எதுக்குமே வரல ப்ரோ, என்னை மன்னிச்சிரு ப்ரோ அப்படின்னு சொல்லணும் கைஸ். அந்த மாதிரி பண்ணுறோம் கைஸ். இன்றைக்கி பண்ணுறோம் கைஸ். நம்ம மைண்ட் கிராஃப்டில் ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த சீரீஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நாங்கள் செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோங்க கைஸ். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியாமல் ஓடி வராராமா, அந்த சைடு நின்று பார்த்துட்டு வராரு கைஸ். இப்போ பாருங்கள், ஹெட்ஷாட் கொஞ்சம் தான் கைஸ். செத்துட்டாரு கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் 4 for 2 கைஸ். இப்போ மேட்ச் பாயிண்ட் வந்துருச்சு. ஓஹோ, இப்படி தான் நம்ம கசின் இருக்கும்போது நம்ம அடித்து ஜெயிச்சிருப்போம் கைஸ் 2 பாயிண்ட் எடுத்து. ஆனால் இப்போ ஜேகே ப்ரோ அந்த மாதிரி பண்ணுவாரா? நிற்கிறாரு கைஸ், வாங்க போகிறாரு கைஸ் நேர்த்தி போட்டில். அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி பாருங்கள், கீழே இறங்கிட்டாரு கைஸ். இன்றைக்கி சாவ போகிறாரு. அவ்வளோதான். ஐயோ ப்ரோ அடிச்சிட்டிங்களே ப்ரோ, ஏன் ப்ரோ இப்பெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் பார்த்தாலே தெரியும் கைஸ், நம்ம ஒரு புல்லட் எக்ஸ்ட்ராவாக சுட்டிருந்தா கூட செத்துருப்பார் கைஸ். எல்லாம் இவர் வேறு ஏதோ சதி பண்ணுறாரு கைஸ். அது மட்டும் நல்லா தெரியுது. 3 for 4 இப்படி இருக்கும் போது தான் நம்ம கசன் கூட அடித்து ஜெயிச்சிருப்போம். அதை மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் இறங்கி வராரு கைஸ். இன்றைக்கி ஹெட்ஷாட்டு போடுங்க கைஸ். 50 டேமேஜ் போயிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி ஜேகே ப்ரோ காலி. அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் ஜெயித்தோம். பூவா
இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ். உங்களை நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். இதேமாதிரி உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் கண்டென்ட்ஸ், மைன்கிராஃப்ட் கண்டென்ட்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், பாய்.